மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எவைகளெல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று நம் பிதா அறிந்திருக்கிறார். எனக்கு வேண்டியவைகளை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, எனக்கு வேண்டியவைகளை தந்து கொண்டிருக்கிறவர். பரலோக பிதா என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா! என் பிதா அறிந்திருக்கிறார். எவைகள் எனக்கு வேண்டியவைகள். நாம் கேட்பதெல்லாம் நமக்கு வேண்டியவைகள் அல்ல, தேவன் தருவதெல்லாம் நமக்கு வேண்டியவைகள். ஒன்று நான் கேட்டு தேவன் அதை தரவில்லை என்றால் ஒன்று அது நமக்கு வேண்டாதது, அல்லது அது கிடைக்க வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை. இதுதான் ரீசன். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகள்னா அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை இது. அப்பா கிட்ட கேட்டு ஒன்று கிடைக்கலன்னா ஒன்று அது நமக்கு வேண்டாதது, இல்லை என்றால் அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. மரியாள் இயேசுவினிடத்தில் திராட்சரசம் இல்லை என்று சொல்லி அங்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தது வேண்டியது, ஆனால் அது செய்ய வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை. பிறந்த குழந்தை ஆகாரம் கொடுக்கிறோம், அந்த குழந்தை வளரும் போது கட்டி ஆகாரத்தை கொடுக்கிறோம். கட்டி ஆகாரம் அந்த குழந்தைக்கு தேவை, ஆனால் அது கொடுக்க வேண்டிய டைம் வர்றது வரை கொடுக்க மாட்டோம். அந்த குழந்தைக்கு மணக்கும், வீட்டில் மட்டன் வச்சா, சிக்கன் வச்சா மணக்கும், நல்ல பாயசம் வச்சா மணக்கும், எல்லாம் மணக்கும். இப்போ சிலருக்கு மணக்குது, சொல்லும் போதே மணக்குது. கடந்த நாள் ஒருத்தர் சொன்னார், என் பையனுக்கு பிரியாணின்னு சொன்னாலே பசிக்கும், பிரியாணின்னு சொன்னாலே பசிக்குவான். கட்டி ஆகாரம் தேவை, ஆனால் அதற்கான டைம் வரும்போது தான் கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று கேட்கிறேன், அழுது கேட்கிறேன், கண்ணீரோடு கேட்கிறேன், உபவாசத்தோடு கேட்கிறேன், அது எனக்கு தரலைன்னா ஒன்று அது எனக்கு வேண்டாதது, அல்லது அதற்கான டைம், அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. அவர் தருவதெல்லாம் வேண்டியது. கர்த்தர் நம்மை விசேஷமாய் வைத்திருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை அவைகளுடைய பிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லாமல் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லுகிறார். நமக்கு மாத்திரம் கிடைத்த பெரிய பாக்கியம் தூதர்களுக்கும் கிடைக்காத பாக்கியம். தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராய் படைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் தூதர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நாம் பெற்ற பாக்கியம் பரலோக தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிற பாக்கியம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர ஸ்வீகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இயேசு சொல்லுகிறார், இங்க பாரு, அந்த ஆகாயத்து பட்சிகளை பார்த்தியா? அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் மனிதனை அதிகம் கவலை கொள்ளுகிற 3 காரியங்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பு இல்லை, பிசினஸ் இல்லை, வேலை இல்லை, அறுப்பு இல்லை, பிரயாசத்துக்கு பலன் இல்லை, நல்லா உழைக்கிறேன், எனக்கு கையில் ஒன்றும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதில்லை, ஐயோ எனக்கு பேங்க் பேலன்ஸ் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, இப்படி புலம்புகிறவர்களை பார்த்து சொல்றீங்க பாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார். அவைகள் விதைப்பதில்லை, அவைகள் அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பிதா உங்க அப்பா தான் அதே போஷிக்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பார், கவனித்து பார். அந்த காட்டு புஷ்பங்களை குறித்து ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், இன்று இருந்து நாளை அடுப்பில் போடப்படுகிற, இன்று இருந்து நாளை அடுப்பில் போடப்படுகிற இந்த புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தார். அதாவது ஒரு நாளுக்கென்று படைக்கப்பட்ட, ஒரு நாளுக்கு அந்த புல்லுடைய டியூரேஷனே ஒன் டே தான். ஒன் டேக்கென்று படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட புல்லுக்கு தேவன் உடுத்து வைத்ததை சாலமோனோடு கம்பேர் பண்ணி பார்த்தா புல்லு மேல நிக்குது. ட்ரெஸ்ஸிங் காம்படிஷன்ல புல்லுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமென். சாலமோன் முதலாய் அவைகளை போல உடுத்ததில்லை.
சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். உன் ஞானத்துல ட்ரெஸ்ஸை தச்சுக்கோ. புல்லுக்கு ஞானம் கிடையாது, அதனால் அவர் ஞானத்துல கர்த்தர் உடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோன் தன்னுடைய ஞானத்துல தி பெஸ்ட்டை போட்டுட்டு வந்து நிற்கும் போது காம்படிட்டரா கர்த்தர் தம்முடைய ஞானத்துல படைச்ச புல் எடுத்து வைக்கிறார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் புல்லுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவங்களுக்கு ஞானம் கொடுக்குறீங்க. சிலருக்கு தேவன் சிலது கொடுக்க மாட்டார். சிலது கொடுக்கலன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுவாகவே அவரா மாற விரும்புகிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் சரியா பேச கொடுக்கல, ஏன்னா கர்த்தர் அவன் வாயோடு இருந்து பேச விரும்புகிறார். பவுலுக்கு பலனை கொடுக்கல, ஏன்னா கர்த்தர் அவன் பலனா இருக்க விரும்புகிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? சந்தோஷமா கைகளை அசைச்சு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய செய்தி, ஆனா எல்லாம் சொல்ல முடியுமா தெரியல. காலையில ஒரு பார்ட் மட்டும் தான் டச் பண்ண முடிந்தது. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நல்ல கவனமா கேளுங்க. தேவ சமூகத்துல ரொம்ப வெளிப்போடு கவனமா இருக்கணும். ஒரு வார்த்தை கூட. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க சாப்பிடும்போது சாப்பாடு அலைஞ்சி ஃபுட்டு வேஸ்ட் ஆனால் நமக்கு அது சகிக்காது. ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு கிரயம் கொடுத்துருக்கிறோம். அதே போல தான் தேவன் விளம்புவதை நான் கேட்பேன். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம். இன்னும் வேணும் ஆண்டவரே, ஒரு வாட்டி கூட கொஞ்சம் கூட அந்த சாம்பாரை ஊற்றிட்டீங்கண்ணா, அந்த கூட்டை கொஞ்சம் கூட வச்சிட்டீங்கண்ணா. தேவன் ஒரு விஷயம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, கிருபை தேவனுடையது. இங்கே பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் எப்பவுமே தி பெஸ்ட் தான் கொடுப்பார். ஒருவனு பாருங்க, குணம் பார்வை இல்லாத ஒருவனை இயேசுவின் இடத்துல கொண்டு வரும்போது அவனை இயேசு கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் சேட்டை எடுத்து கண்ணில் பூசி அல்லது கண்ணில் உமிழ்ந்து தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், எல்லாரும் மரங்களை போல மனுஷரை நான் பார்க்கிறேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர், இவ்வளோ தெரியுதுல்ல போ அப்படி சொல்லிட்டு விடல. அதுலயும் ஒரு சத்தியம் இருக்கு. ஆண்டவருடைய செயல் சரீர பிரகாரமா மாத்திரமல்ல. ஏன்னா மரத்துக்கு மனுஷனுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மரமும் சிருஷ்டிக்கப்பட்டது, மனிதனும் சிருஷ்டிக்கப்படுகிறான். மரமும் வளருகிறது, மனிதனும் வளருகிறான். மரத்துக்கும் ஒரு காலம் உண்டு, மனிதனுக்கும் ஒரு காலம் உண்டு. மரம் வெட்டி போடப்படுகிறது, மனிதன் ஓட்டத்தை முடிக்கிறான். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த மரத்துக்குள்ளே வேற ஒன்றும் கிடையாது, ஆனால் மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய சுவாசம் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர், நான் நம்புறேன் அதை, ஆண்டவர் அவனுக்கு பார்வை முதல்ல மங்களா அப்புறம் தெளிவா அப்படி அல்ல. முதல்ல அவனுடைய மாம்ச கண்ணை திறந்து கொடுக்கிறார். அடுத்த தொடுதல்ல அவனுடைய அகக்கண்ணை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு மனக்கண் தெளிவாக்கப்படணும். வெளியே பார்வை தெரிஞ்சு உள்ள குருடாக்கப்படக்கூடாது. ஒரு தெளிவான பார்வை. என்ன பார்வை? நான் எல்லாரையும் போல அல்ல, எனக்குள்ள அவர் ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ள அவருடைய சுவாசம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. அப்போ தேவன் எப்பவுமே தி பெஸ்ட் தான் கொடுப்பார். அப்ப எனக்கு வேண்டியது என்னன்னு பார்க்கிறார். ஏன்னா ஆதி மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனான மரணம் பிறக்கிறது. ஆதியாகமத்தில் எது எது பிறந்ததோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாமே முடிகிறது. எல்லாம் சிருஷ்டிக்கிறார். வெளிப்படுத்தின விஷயத்தில் எல்லாம் பழையன ஒளிந்தன. ஆதியாகமத்தில் மரணம் பிறக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மரணத்துக்கு எண்டு போட்டாச்சு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இங்கே சூரியன் சிருஷ்டிக்கப்படுகிறது, அங்கே சூரியன் முடியுது. இங்கே சந்திரன் சிருஷ்டிக்கப்படுகிறது, அங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு. இனி சூரியன் இல்லை, மாறாக ஆட்டுக்குட்டியான ஒரே விளக்கா இருப்பார், வெளிச்சமா இருப்பார். எனவே தான் பைபிளை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வரைக்கும் ஒரே லெவலில் வாசிக்கணும், ஒரே நிலையில் பார்க்கணும். புதுசாக பைபிள் படிக்கிறவங்களுக்கு நான் கடந்த பேப்டிசம் கிளாஸில் சொன்னேன், புதுசாக பைபிள் படிக்கிறவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். முதல்ல புதிய ஏற்பாடு படிங்க, ஃபுல்லாக புதிய ஏற்பாடு படிங்க. நீங்கள் புதிய ஏற்பாடை படிச்சுட்டு பழைய ஏற்பாடை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் எடுத்தோடனே ஆபேல் பலியெல்லாம் படித்தா ஒன்றும் புரியாது.
ஒண்ணுமே புரியாது. என்ன இது, ஆபேல் பலி செலுத்துறான், காயின் பலி செலுத்துறான், ஆபேல் அங்கீகரிக்கிறார், காயின் அங்கீகரிக்கல. ஒருவேளை காயினோ ஒரு ஆட்டுக்கடாவையோ ஒரு ஆட்டுக்குட்டியோ கொண்டு வந்தா கர்த்தர் அங்கீகரிச்சிருப்பார், இப்படி எல்லாம் கேள்வி வரும். காயினுக்கு என்ன இருக்குதோ அவன் கொண்டு வந்தான். காயின் ஆடு மேய்க்கிறவன் அல்ல, காயின் விவசாயம் பண்ணுகிறவன். காயினுக்கு என்ன இருக்குதோ அவன் அவனுடைய பெஸ்ட்டை கொண்டு வந்தான். அப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க புதிய ஏற்பாடு படிக்கும் போது வரும், விசுவாசத்தினாலே ஆபேல். அந்த விசுவாசத்தை எப்படி ஆரம்பிக்கிறது? விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசத்தினாலே ஆபேல் பலி செலுத்துறான். நீங்க புதிய ஏற்பாடு படிச்சுட்டு இப்படி வரும்போது இந்த பலி பார்க்கும் போது நமக்கு மைண்ட்ல உடனே யார் ஸ்ட்ரைக் ஆவா தெரியுமா? ஜீசஸ். விசுவாசத்தினாலே ஏனோக் சஞ்சரித்தான். விசுவாசத்தினாலே ஏனோக் அவன் காணல, ஆனா நம்புறான். இப்படி நீங்க பைபிள்ல எபிரேயர் 11 ஃபுல்லா மைண்ட்ல ஏத்திட்டு பழைய ஏற்பாடை படிச்சாலே எல்லாத்துலயும் நீங்க கிறிஸ்துவை பார்த்துருவீங்க. ஆமென், ஆமென். இது நமக்கு என்ன, எடுத்தோன்னா உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவன், இப்படி ஒரு 7 வசனத்தை லைன் பண்ணி வச்சிருப்போம். ஆமென். காய்ச்சல் வந்துட்டுனா இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். ஆமென். நம்ம பைபிளை பார்த்து அது போயிடும். என்னப்பா இந்த பேஜ் இத்தனை கலர்ல இருக்கு? யோசேப்புக்கு கொடுத்த பலவன் அங்கியை விட எக்ஸ்ட்ரா கலர்லாம் இருக்கு. ஏன்னா டீ குடிச்சிட்டே அதே படிக்கிறது. இந்த வேதம் தகப்பனின் சுவாசம், ஆண்டவர் விரும்பி எழுதி கொடுத்த லவ் லெட்டர். இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே கிடையாது. எல்லாரும் பைபிளை கையில உயர்த்தி இயேசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒவ்வொன்னா அப்படி இப்படி தராம மொத்தமா, அதுதான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு வேண்டியவைகள் இன்னது என்பதை பிதா அறிந்து தம் பக்கத்தில் தமது வலது பாரிசத்தில் தமக்கு சமமாய் தமக்கு நிகராய் தம்மை போல ஆதியும் அந்தமும் மானவரே அல்பாவும் மேகாவும். நல்ல கவனமா கேளுங்க, இயேசு அப்படியே கொடுக்கிறார். நல்ல தெரிந்த வசனம், தெரிந்திருக்க வேண்டிய வசனம், யோவான் 3:16. ஒரு விஷயம், இந்த வசனத்தை வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவ குமாரனை பிதா தருகிறார்னா அவருடைய மைண்ட்ல நமக்கு என்ன கிடைக்கணும்னு விருப்பம் இருக்கு? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவன். இயேசு எனக்காக இந்த பூமியில வந்தது எதை தருவதற்கு? சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் பக்கத்தில் மட்டும் சொல்லுங்க, எது தருவதற்கு? நான் விட மாட்டேன். இங்க வந்துட்டா வார்த்தைக்குள்ள போயிடணும். ஆமா, அப்படிதான் ஜெபம் வருவேன். ஆண்டவரை இங்க வேடிக்கை பார்க்கவோ டைம் பாஸ் ஆகவோ ஒருத்தர் உள்ள வரக்கூடாது. இதுக்குள்ள வருகிற அத்தனை பேரும் உங்க பிரசனத்துல கலிகுறணும். ஆமென். வார்த்தையை கொண்டாட வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கை அசைச்சு ஆமென். கீழே இருக்கிறவங்களுக்கு சேர்த்துதான் பார்த்துட்டு தான் வந்தேன். கீழே யார் பாப்பா? அப்படியே சேர்ல சாஞ்சு உக்காந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆன்லைன்ல பார்க்குறவங்களும் ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிளை வச்சுட்டு பார்க்குறீங்க? எத்தனை பேர் இட்லி வச்சு தோசை வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் அறிவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிதா மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா நித்திய ஜீவன், எவர் லாஸ்டிங் லைஃப். அதனால தான் சொல்லி கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இதுக்கு என்ன கொடுத்தா என் பிள்ளைக்கு, இவனுக்கு என்ன கொடுத்தா நித்திய ஜீவன் கிடைக்கும்?
என்ன மனுஷன் பாவம் பிரவேசித்த போது, பாவம் உள்ளே வந்த போது மனிதன் தேவ மகிமையற்றவனானான், தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டான். முடிஞ்சது. சுடர்வழி பட்டயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற கேருபீன்கள் வந்து அப்படி சுத்திட்டாங்க. இனி யார் போனாலும் வெட்டு விழும், போக முடியாது. மனிதன் தள்ளப்பட்டான். தூரத்துல இருந்து ஆதாம் ஏவாளும் பிள்ளைங்க வளரும் போது அப்படியே காட்டி கொடுப்பாங்க. அங்க பாரு அங்கதான் இருந்தோம், அங்க இருந்தோம். எப்படி இருந்தோம் தெரியுமா? ஆமென். அவர்கள் அனுபவித்து இழந்ததை தங்கள் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. நாம் அனுபவிக்க போகிறதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம அனுபவித்து இழந்ததா இருக்கக்கூடாது. அனுபவிக்க, அதான் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன், ஆமென். மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே ஓ பரன்முகமே. நித்திய ஜீவன் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க பெற வேற என்ன கிடைச்சாலும் போதாது. இயேசு வேணும். ஆமா, இது நம்ம தலைக்கு பிடிக்கட்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம தலைக்கு பிடிக்கணும். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சொல்லுவாங்க, இது இந்த இந்த குடிகாரர்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு போதை தலைக்கு ஏறிட்டு. ஆமென். நமக்கு கிறிஸ்து தலைக்கு ஏறணும். எங்க நித்திய ஜீவனை இயேசு இல்லாம கற்பனை கூட பண்ண முடியாது. கொர்நேலியுவுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவன மாதிரி நல்லவன் கிடையாது. தான தர்மங்களை செய்யறான், தனக்கு தெரிந்தது போல டெய்லி பிரேயர் பண்றான், தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். கொர்நேலியு கிட்ட வெளிப்பட்ட அனைத்துமே நற்கிரியை. சரி, நல்லதானே இருக்கிறான்னு சொல்லிட்டு, நல்லவனுக்கல்ல பரலோகத்தில் இடம், நீதிமானுக்கு. அவனுக்கு எல்லாம் இருந்து யார் இல்லைன்னா இயேசு இல்லை. உடனே கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்றார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக. இங்க பாரு, எல்லாம் ரைட்டு தான். அங்க பேதுருன்னு ஒருத்தர் இருக்கிறார், போய் கூப்பிடு, அவர் உனக்கு சொல்லுவார். பேதுரு வந்து இயேசுவை சொல்றார். ஆமே, நம்ம இயேசுவை எதற்காக கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம இயேசுவை எதுக்காக பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? நம்ம எது நம்ம தலைக்கு பிடிச்சிருக்கு? தலைக்கு ஏறினது என்ன? இயேசுவை எனக்கு கொடுத்தது எதற்காக வென்றால் நித்திய ஜீவனுக்காக. 1 யோவான் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1ஆம் தேதி காலையில மட்டும் இந்த வாக்குத்தத்த கார்டை கொடுத்தா எத்தனை பேர் வாங்குவோம்? கை தூக்க வேண்டாம். பாட்டி வாங்க டைம் ஆச்சு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் என்ன விரும்புறோம்? ஏன்னா நம்ம இப்படி பார்க்கல. அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் இயேசு தேவைங்க. ஆனா இம்மைக்குரிய சில காரியம் நினைச்சது போல நடக்காததும் அந்த இயேசு அப்படி பிடி விடுறோம். இயேசுவை விட்டுறோம். யோபு வாழ்க்கையில வெல்த்ல கொஞ்சம் அல்ல, மொத்தத்துல கை வச்சான். 0 ஆக்கிட்டான் சாத்தான், 0 ஆக்கிட்டான். ஹெல்த்ல அவுட் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ இயேசுவை விட்டுருவான், ஆண்டவரை விட்டுருவான். ஆமென். யோபு இயேசுன்னுலாம் சொல்லல, யோபு மீட் பண்ணா. யோபு சொல்ற, என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களை நம்பிக்கையா இருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன் சொல்லிட்டு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன்,
அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் காண்பேன். ஆமென். இயேசு எனக்காக கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு இந்த பூமியிலே சஞ்சரித்த நாட்களிலே அவர் பேசின தம்மை யாரென்று வெளிப்படுத்தினாரோ அத்தனையுமே நித்திய ஜீவனுக்கு அடுத்ததாக மாத்திரமே இருந்தது. இயேசு தம்மை யாரென்று வெளிப்படுத்தினாரோ அதில் ஒன்றுதான் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனம். ஜீவ அப்பம் நானே. 49 வாசிங்க. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே. I am the living bread which came down from heaven. வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இப்போ ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவன் யார்கிட்ட சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு குரூசைட் நடக்கும்போது ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வராங்க, வந்து அமர்ந்து வசனம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதே யோவான் 6 ஆரம்பத்தில் இருக்கும். அப்பொழுது ஜனங்களை நிலைமையை பார்த்து ஆண்டவர் வந்து பிளஸ் பண்ணி அப்பத்தை கொடுக்கிறார். அது வயிற்றுக்கான போஜனம். அப்பம் புசிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, புறப்பட்டு போறாங்க, திரும்ப வராங்க. திரும்ப எதுக்காக தான் வராங்க அப்படின்னா, அதே அப்பத்துக்காக. அந்த அப்பம் என்பது இம்மைக்குரிய இந்த பூமியில வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு ஆகாரம் தேவை. அந்த ஒரு காரியத்துக்காக இவங்க வராங்க. ஆமா, இம்மைக்காக மாத்திரம் தேவனிடத்தில் வருகிற அந்த அனுபவத்தை தேவன் என்கரேஜ் பண்ண மாட்டார். என்கரேஜ் பண்ணவே மாட்டார் ஆண்டவர். அவங்கள திரும்ப ஆளை விட்டு கூப்பிடுறது, அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட், அவங்கள பத்தின காரியம் வந்தாலே ஆண்டவர் கொண்டு வர்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவாரு, நீயும் போறேன்னா போ. ஏன்னா தேவன் வந்தது. ஏங்க, இம்மைக்கான பிரெட் கொடுக்கணும்னா அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு மன்னாவை கொடுத்தது போல அங்கிருந்து மன்னாவை ஆகாரத்தை கொடுக்க வேண்டியதானே. அவர் ஆகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நல்லோர் மேலும் தீயோர் மேலும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே தேவன் தான் உண்டு, அவர் தான் நம்ம ஆண்டவர். அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலைன்னாலும் அவங்களையும் போஷிக்கிறது யாரு தான்? கர்த்தர் தான். அவர்களையும் காப்பாற்றுகிறது யாரு தான்? கர்த்தர் தான். அவர்களையும் வாழ வைக்கிறது யாரு தான்? கர்த்தர் தான். ஏனென்றால் தேவன் ஒருவரே, மத்தியஸ்தரம் ஒருவரே, ஆவியானவர் ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவப்பம் நானே. வருகிறவர்களை பார்த்து சொல்ல, நீ வரது எதுக்காக வரணும் தெரியுமா? ஒரு நாள் பிழைப்பதற்காக என்கிட்ட வரக்கூடாது, என்றென்றைக்கும் பிழைப்பதற்காக வரணும். இயேசுவை எனக்கு பிதா கொடுத்தது ஒரு நாள் வாழ்வதற்கல்ல, என்றென்றைக்கு வாழ்வதற்கு. என்றென்றைக்கு வாழ்வதற்கு. அதனால தான் அவருடைய உடன்படிக்கைக்கு நம்மை உட்படுத்தி அவருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு தருகிறார். இதெல்லாம் எதுக்கு என்று சொல்லி போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இதன் மேன்மையும் இதன் மகிமையும் இதன் மகத்துவத்தையும் அறிந்தவர்கள் ஒரு நாளும் விலக மாட்டாங்க. இயேசுவை எனக்காக பிதா கொடுத்தது ஒரு நாள் வாழ்வதற்கு அல்ல, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும், என்றென்றைக்கும். ஹல்லேலூயா. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கியம். இந்த மன்னாவோடு ஒப்பிட்டு சில வருடத்துக்கு முன்பதாக ஒரு செய்தி ஆண்டவர் கொடுக்க வைத்தார். அதில் 1-2 காரியத்தை டச் பண்ணி நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
பழைய ஏற்பாடெல்லாம் திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாமே. எப்படி இரத்தத்தால் மீட்கப்பட்டு கானானை நோக்கி பயணிக்கிறவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டதோ அப்படியே நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மன்னாவை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது, வானத்திலிருந்து பொழிந்தது, வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். எனவேதான் யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் வந்தார். வந்தார்னா இதுக்கு முன்னாடி இருந்தார். எங்க இருந்தார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்போ வானத்தில் இருந்தவர், வானாதி வானங்களுக்கு மேலாக இருந்தவர். எப்படி மன்னா இந்த பூமியிலே வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டதோ அப்படியே இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இந்த மன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் 8:16. உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவினால், பிதாக்கள் அறியாத மன்னா, இது என்னன்னே அவங்களுக்கு தெரியல, இது என்னவென்றே தெரியவில்லை. கர்த்தர் என்ன சொல்லி மன்னா கொடுக்கிறார்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர்களுக்கு தெரியவில்லை இது தேவனுடைய வார்த்தை என்று, இது என்னவென்றே தெரியவில்லை, இது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேற, அவங்க பார்த்ததெல்லாம் வேற, ஆனால் இது என்னன்னு அவங்களுக்கு புரியல. அது போலதான் அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவை முன்னறிவிக்கும்படி அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானன் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வருகிறவர்களை பார்த்து யோவான் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அங்கதான் இயேசு இருக்கிறார். தெரியல, எல்லாரும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. இது கொத்துமல்லி, இதன் சுவை எப்படின்னா தேனிட்ட பணியாரம், ஒவ்வொன்றும் வைக்கிறாங்க. சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன் திரும்பி வந்துட்டாங்கிறாங்க. ஏரோதெல்லாம் பயந்துட்டு இருக்கிறான். யோவான் கேட்டாலே ராஜாக்கு கால் நடுங்கும். யோவான் ஸ்நானன்ட்டாங்க. சில தீர்க்கதரிசிகள் எல்லாரும் யாருன்னு தெரியல, வார்த்தையானவர் வந்திருக்கிறார் என்பதை தெரியவில்லை, ஆதியில இருந்தவர் என்பதை தெரியவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லுகிறான், நானும் அவரை அறியாதிருந்தேன். அப்போ இப்போ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யோவானே, ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அறியாதிருக்கிற ஒருவர். எங்க மரியாள் வயிற்றில் இயேசு யோசேப்பு கூட்டிட்டு போறார். ஒவ்வொரு இடத்துல போறார், சத்திரத்தில் இடம் இல்லை, ஒவ்வொரு வீடா போய் தட்டி இருப்பாங்க. இது யாருன்னு தெரிஞ்சிருந்தா வீட்டில் இடம் கொடுக்காம இருந்திருப்பாங்களா? இவர் தான் ரட்சகர், இவர் தான். ஏன்னா எல்லாரும் மேசியாவுக்காக காத்திருக்கிறாங்க, ஆனா மேசியா யாருன்னு தெரியல. எல்லாரும் கிறிஸ்தவர்கள்னு சொல்றாங்க, ஆனா கிறிஸ்து யாருன்னு தெரியல. நாங்கெல்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல நாங்கெல்லாம் பெந்தே கோஸ்தே, எல்லா கோஸ்தையும் சொல்றாங்க, ஆனா கிறிஸ்து யாருன்னு தெரியல. எங்கள் அறியாத இருக்கிற ஒருவர். 3 வருஷம் கூட இருந்த சீஷர்கள் எம்மாவூருக்கு போகும்போது அவர் தாமே அவர்களோடு கூட சேர்ந்து நடக்கிறார். அவர்களுக்கு தெரியல. அது மட்டும் இயேசுன்னு தெரிஞ்சிருந்தா, ஆண்டவரே எங்கள் இரட்சகரே இப்படிம்பாங்க. தெரியாததுனால அவர்கிட்ட சொல்றாங்க, நசரேன் ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் போனார், ஒருத்தர் இப்படி. அவர் கேட்டுட்டே இருக்கிறார், நீ சண்டே வந்து அந்நிய பாஷை பேசிட்டு மண்டே யாருன்னு தெரியாது, இப்படிதான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர். நல்ல கவனிங்க, இந்த கடைசி நாட்களிலே தேவனை அறிகிற அறிவை விட்டு விடும்படியான தந்திரத்தில் சத்துருவானவன். ஏங்க, நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன், ஹூ இஸ் கிரைஸ்ட் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா நம்ம ஆன்சர் என்ன? நம்ம தலைக்கு ஏற மாட்டேங்குதுல்ல. இயேசு யாருன்னு கேட்டாங்க. உங்க நண்பங்க கேட்கிறாங்க, உங்க நண்பர் கேட்கிறாங்க, உங்க வீட்டார் கேட்கிறாங்க, உங்க சொந்தக்காரங்க கேட்கிறாங்க, நீ இயேசு இயேசு சொல்றீ, இயேசு யாரு அப்படின்னு கேட்டா தெரியாத உனக்கு. ஏன்னா இவங்களுக்கும் தெரியாது. போய் ஜீசஸ் மூவி
பாரு. ஏன்னா இவங்க பார்த்து இயேசு அந்த ஜீசஸ் மூவில பார்த்தது. அப்படியே தாடி வச்சுட்டு இயேசு யாரு? உண்டான மெய்தேவன் உம்மையும் நீர் அனுப்பிற உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். இயேசுவை எனக்கு தெரியுதுன்னா நான் நித்திய ஜீவனை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கேன். இயேசுவை எனக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? என் சம்பளத்தை உயர்த்தல்ல, என் கூரையை மாத்தி மாடி போடுவதற்கல்ல. இதெல்லாம் நன்மைங்க. அவர் நன்மை செய்கிறவராய், அது ஆண்டவேல எல்லாமே. என்னங்க நடக்கல? என்ன நடக்கல? என்ன நடக்கல? சில காரியத்தை கையில் நல்ல பணத்தை தந்து செய்ய வைப்பார். சில காரியத்தை அந்தந்த டைம்ல எல்லாம் நடக்குதுல்ல. ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம், காரியம் இன்னைக்கு நமக்கு எளிதா இருக்கிறது. அதே போல இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ற காரியம் நாளைக்கு எளிதாகும். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் 5 அப்பத்தை 5000 பெருக பண்றதுக்காக இந்த பூமியில கொடுக்கப்படல. ஆமென். தண்ணீரை ரசமா மாத்துறதுக்காக எல்லாத்தையும் விட்டு வராரு அந்த பூமியில. அதுக்காக வரல. அவர் வந்ததே தம்முடைய இரத்தத்தை நமக்கு ரசமாய் கொடுக்கவும், தம்முடைய சரீரத்தை நமக்கு அப்பமாய் கொடுக்கவும். ஆனா அதை நம்ம டேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டேங்கிறோம். நமக்கு கூடையில இருக்கிறது பெருகணும், பானையில இருக்கிறது பெருகணும். வாழ்க்கை அது வேண்டாம். இயேசு எனக்காக கொடுக்கப்பட்டது நித்திய. அப்போ இயேசுவின் இடத்துல நான் கேட்டு எனக்கு சிலது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனா எது எனக்கு பிரதானமாய் கொடுக்கப்படும்படி இயேசு இந்த பூமியில வந்தார்னா நித்திய ஜீவன். இது தலைக்கு பிடிக்கட்டும். ஆமே, இது தலைக்கு பிடிக்கட்டும், இது ஏறட்டும். சில காரியம் நான் கேட்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தந்தாரான்னு கேட்டா நானும் கையை தூக்க மாட்டேன், நீங்களும் கையை தூக்க மாட்டீங்க, பவுலும் கையை தூக்க மாட்டார். பவுல் என்ன சொல்றார்? இந்த முள் என்னை விட்டு. பவுல் ஜோமனி எத்தனையோ பேருக்கு பலவீன முள்ளு போயிட்டு பவுல் சொல்லும்போது இருக்கட்டும் என் கிருபை உனக்கு சொல்ல. சரி, எல்லாத்தையும் விடுங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் வச்சு ஜெபம் பண்ணாரா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் பாத்திரம் நீங்கிச்சா? இல்ல. பாத்திரத்தை எடுத்து திருப்பி கையில கொடுத்துட்டார். எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்காது. நமக்கு வேண்டியவைகள் எவைகள் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வந்தது எதற்காக? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எதற்காக? நித்திய ஜீவன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதன். எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? காலம் எவ்வளவு கர்த்தருடைய வருகையை எல்லா இடத்திலையும் சுற்றி காட்டுது பாத்தீங்களா? எல்லா இடத்திலும் எந்த பகுதி எடுத்து பாருங்க, இயற்கை நிலையை பாருங்க, அரசியல் நிலையை பாருங்க, ஆவிக்குரிய நிலையை பாருங்க, எல்லாமே எல்லாமே கர்த்தருடைய வருகையை காண்பிக்கிறது. இயற்கையை பார்த்தா பூமி எதிர்ச்சி, பஞ்சம், கொள்ளை நோய். அரசியல் நிலை, மனுக்குலத்தின் நிலையை பார்த்தா யுத்தங்கள், கலவரங்கள், போராட்டங்கள், அன்பு தணிந்து போச்சு. ஆவிக்குரிய நிலை பார்த்தா பாழாக்கும் அருவருப்புகள் சபைகளுக்குள்ளே. இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுற பீடத்தில் துணிகரமா சினிமா பாடல்களை பாடுகிறார்கள். கடந்த நாள்ல தெரியாம ஒரு வீடியோ பார்த்துட்டேன். அந்த வீடியோவில் அமெரிக்காவில் ஒரு மெகா சர்ச்சில் பாஸ்டர்ஸ் டீம் அவ்வளோ சர்ச் இருக்கிறாங்க. அவங்க பைபிளை வச்சு காலால மிதிச்சு ஃபுட்பால் விளையாடுறாங்க. பைபிளை வச்சு யார் இதை கேட்ச் பண்றாங்க? இதெல்லாம் ஒரு புறம் நமக்கு வேதனையா இருந்தாலும் கடைசி இதை விட மோசமா நடக்கும். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? நமக்கு அங்க எங்க நடக்கு, நியூஸா பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இயேசு சொன்னார். எல்லா நிலையும் சொன்னார். இயற்கை நிலையை சொன்னார். அன்பு தணிஞ்சிருந்தார். அன்பு தணிஞ்சிட்டே
பொருளுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற மரியாதை மதிப்பு உயிருக்கு மனுக்குலத்துக்கு இல்லையே. சின்ன உயிரற்ற பொருளுக்காக வீட்டில் சண்டை நடக்கும், பயங்கரமான சண்டை நடக்கும். நகைக்காக புருஷ மனைவி கடையில பிரிவினை, நகைக்காக. அதுக்கு வாய் உண்டா, கண் உண்டா, கால் உண்டா? அன்பு எங்கெங்க போச்சு? இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறது. கர்த்தர் இதையெல்லாம் சொல்லவில்லையா? நம்முடைய பாதை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? ஒன்று நம்முடைய முடிவு கர்த்தருடைய வருகை, ரெண்டுல ஒன்று கண்டிப்பா நடக்கும். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணிக்கு ஜோமெண்ட் படுத்து உறங்குற ஒரு 1-1:30 அப்படி தெளிவான ஒரு சத்தம் காதுல தோணித்தது. மகிமைப்படுத்தி எடுத்துக்கொள்வேன். இந்த வார்த்தை, இதே வார்த்தை, அந்த வார்த்தை இப்படி குளோரிஃபை பண்ணி நான் எடுத்துக்கொள்வேன். அந்த வார்த்தை அன்று முழுவதும், அன்னைக்கு பெங்களூர்ல ஒரு மீட்டிங்காக டிராவல் இருக்கும்போது ஒரு புறம் நடுக்கமாக இருந்து, இன்னொரு புறம் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் அதை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே பேசிட்டே போகும்போது கர்த்தர் இடைபட ஆரம்பித்தார். என் பாதையில், அவருடைய பாதையிலே பயணிக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவென்று ஒன்று இருக்கிறது. எங்க முடியணும் அந்த இடத்துல நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பர்பஸுக்காக இந்த பூமியில நான் ஓட விட்டேனோ அதை நிறைவுபடுத்திட்டு தான் எடுப்பேன் என்றார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆயுள்ல டியூரேஷனை விட டொனேஷன் ரொம்ப முக்கியம். நான் எத்தனை வருடம் வாழ்ந்தேன் என்பதை விட நான் கர்த்தருக்காக என்ன செய்தேன் என்பது ரொம்ப 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 முக்கியம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமே. சில காரியம் எல்லாமே இந்த பூமியில நடக்கணும் நமக்கு கிடையாதுங்க. எல்லாமே வாய்க்கப்படும் கிடையாது. எங்க மோசே முகமுகமாய் சந்தித்த மோசே கர்த்தர் என்ன சொல்வார்? நீ கானானுக்கு கொண்டு போவ. மோசையை கானானுக்கு கொண்டு போனார்? இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டார்ல மோசைய. அதனால மோசே கானான் அவுட்டா? இல்ல, இந்த பூமியில நான் நினைச்சது எல்லாம் நடக்கணும்னு கிடையாது. ஆனா இங்க சில காரியங்கள் எனக்கு இல்லாம போனாலும் மகிமையில் இயேசுவை, இது இல்லாம போயிடக்கூடாது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆனாலும் மோசையால யோர்தானை கடக்க முடியலையே. மோசையால யோர்தானை கடக்கல தான். மோசேக்கு மரணத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா யோர்தானை கடந்து இவங்க எங்க போறாங்கன்னா கில்காலுக்கு போறாங்க. இது மோசேயின் காலம். மோசே முடிச்சு, யோர்தானுக்கு முன்னாடியே மோசே நோட்டம் முடிச்சு யோர்தானை கடந்து கில்காலுக்கு போறாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர்ல இதை டச் பண்ணு. எலியாவின் நாட்களை பாருங்க, அப்படியே ரிவர்ஸ்ல வரும். எலியாவை கில்கால்ல இருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ள வர்றார். எங்க வர்றார் இப்போ? மோசே யோர்தானுக்கு இந்த பக்கம், எலியா யோர்தானுக்கு இந்த பக்கம். மோசைய யோர்தானை கிராஸ் பண்ண விடல, ஸ்டாப் பண்ணிட்டார். மோசையின் ஊழியம் வேற, எலியாவின் ஊழியம் வேற. ஆனா இப்ப எலியாவை கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, மோசேக்கு அப்புறம் யோசுவா ஜனங்கள்லாம் யோர்தானை கடந்து கில்கால் போறாங்க. எலியாவை கில்கால்ல இருந்து கொண்டு வரார். யோர்தானை அடிச்சு யோர்தானை பிளக்க வச்சு இங்கே கொண்டு வரார். மோசே எங்க இருக்கிறார்? யோர்தானுக்கு முன்னாடி. எலியாவை எங்க கொண்டு வரார்? யோர்தானுக்கு முன்னாடி. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? ஓட்டங்களில் வித்தியாசம் இருக்கும். ஆனா நம்ம எல்லாரும் போய் சேருகிற பாயிண்ட் ஒரே பாயிண்டா இருக்கணும். அதுதான் இயேசுவோடு கூட மகிமையிலே மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் ஓட்டம் வேற. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்து இருக்கிறார். சிலரை வேகமா ஓட விடுறார், சிலரை பொறுமையா நடக்க விடுறார், சிலரை பறக்க விடுறார், சிலரை மறைச்சு வச்சிருக்கிறார், சிலரை வெளியே காட்டுறார், சிலரை அட்ரஸே இல்லாத அளவுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். ஆனா இது எல்லாம் போய் எப்படி பல நதிகள் சமுத்திரத்தில் போய் சேருகிறதோ அதே போல நாம எல்லாரும் போய் நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய மகிமையா இருக்க வேண்டும். ஹalleluya. எங்கேயோ ஓடி எங்கேயோ போனேனா இல்ல, இயேசுவின் நாமத்திலே இதை நல்ல கவனமா கேளுங்க. அவரை அறிகிற அறிவிலே சபை வளரணும். ஆமே. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு அரசியல் தெரியும், எனக்கு சினிமா தெரியும், எனக்கு விளையாட்டு தெரியும், அது தெரியும், இது தெரியும். உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? இயேசுவை தெரியும். இயேசு யாரு? என் தகப்பனுடைய தேவன். யாக்கோபு சொல்றார்ல, ஈசாக்கின்
பயபக்திக்குரியவர். வேற ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு பாயிண்ட்ல யாக்கோபை கொண்டு வந்து நிறுத்தின போது யாக்கோபு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்? என்ன பிளஸ் பண்ணுங்க. என்னப்பா பிளஸிங் வேணும்? உங்க நாமத்தை எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. நான் 20 வருஷம் உங்க தயவுல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆமா, இப்போ எனக்கு வேண்டிய ஒரே ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் ஆமென், இன்னும் கிட்டி, கைகளை உயர்த்தி, இன்னும் கிட்டி. இந்த மன்னா என்னாகவும் 11:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொத்துமல்லி அளவா இருந்தது. கொத்துமல்லி அளவுனா ரொம்ப சின்னது, சின்னது. ஆண்டவர் சொல்ற, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்போம். இயேசு யார் என்பதை ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்த்துட்டார். எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? உயரமும் உன்னதமும் மான. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபீடம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, வானாதி வானங்கள் அவரை கொள்ளாதாம். இந்த வானத்தில் பாருங்க எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை விட பல மடங்கு பெரிது என்கிறார்கள். எத்தனை கேலக்சி, மனிதனுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட எண்ணிக்கையில் நட்சத்திரங்கள் இருக்கிறது. அத்தனை நட்சத்திரங்களையும் இந்த வானம் கொள்ளுகிறது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானங்கள் கொள்ளாதான், அதுக்கு மேலதான். எங்க அப்பா அதை சிம்பிளா சொல்லுவாங்க, ஆண்டவர் மேல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தாருன்னா காலு கீழே இருக்குமா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க சிறியதாகி 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 ஒரு 16 வயது கன்னிகை வயிற்றுக்குள்ளே ஒரு கொத்து மல்லி அளவாய். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கணும்னா நான் அது வரைக்கும் போகணும். என்னை அது வரைக்கும் கொண்டு போகணும்னா அவர் நான் இருக்கிற இடம் வரைக்கும் வரணும். நீங்க உங்களுக்கு ஒரு வரம் கர்த்தர் தரார். யாராக விரும்புறீங்க? யாராவது என்னை எறும்பாக மாற்றும் என்று கேட்போமா? வேணா யானை கேட்போம். கேட்கண்டா, அது ஆயிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் யோசிச்சு, உங்களை நீங்க எறும்பா யோசித்து பாருங்க. உங்களை வச்சு உங்க பக்கத்துல ஒரு எறும்பை வச்சு பாருங்க, பார்க்க முடியுமா நம்மள? எவ்வளவு பெரிய தேவனுங்க. என்ன அல்லது நம்மளை எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ண அல்லது எவ்வளவு சின்னதாக்குனா ஒரு எறும்பா மாற முடியும். எவ்வளவு சின்னதாக்குனா ஒரு எறும்பா மாற்ற முடியும். ஆமென். இந்த கோவிட்ல நம்ம போன சைஸை பார்த்தா டோர் எல்லாம் என்ன வேற. ஆமென். எங்க எவ்வளவு எவ்வளவு சின்னதாக்கணும். ஐயோ, என்ன அவங்க இப்படி பேசிட்டாங்க, என்ன நம்மளை யாராவது கொஞ்சம் மட்டம் தட்டினாலே, நம்மளை எவ்வளவு தாழ்த்தினா எத்தனை மடங்கு, எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி மடங்கு சின்னதாக்குனா ஒரு எறும்பு சைஸுக்கு வர முடியும். ஹல்லேலூயா. இது அது போலயா? ஒரு 16 வயசு சின்ன பிள்ளை, அந்த காலத்தில் இந்த 14 வயசுக்கு மேலேயே விவாகத்துக்கு என்று நியமிச்சிருவாங்க. மேரேஜ் எப்போ டிசைட் பண்ணுறது யூத கல்ச்சர் படி அது பையன் வீட்டில். டேட்டு தெரியாது, ஆனால் ரெடியாக இருக்கணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க 14+ இருக்கும் மரியாளுக்கு அந்த டைம். 14+, சின்ன பிள்ளை, சின்ன வாலிப வயசு, அவங்களே சின்னவங்க, அவங்களுக்குள்ள ஒரு கொத்து மல்லி அளவா. இது தெரியாத ஆண்டவருக்கு? தெரியும். ஏன்?
ஏன் அப்புறம் இயேசு அப்படி வந்தார்? பிதா ஆசைப்படுறார், அப்பா ஆசைப்படுறார். என்ன ஆசைப்படுறார்? அவர் கூட என்னையும் உங்களையும் உட்கார வைக்க. அவருடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இயேசுவுக்கு எல்லாம், அதாவது பிதா பக்கத்தில் போய் இருப்பதற்காக இவர் இதை செய்யல. ஏன்னா ஆல்ரெடி அவர் பிதா பக்கத்தில் இருக்கிறார். பிதாவுக்கு சமமாவதற்காக இவர் இதை பண்ணவில்லை. ஏனென்றால் ஆல்ரெடி அவர் பிதாவுக்கு சமமாய் தான் இருக்கிறார். என்றென்றும் ஜீவித்திருக்க இவர் இதை பண்ணவில்லை. ஏனென்றால் இவர் தான் ஜீவனா இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ எதுக்காக? தூதர்கள் அவரை தொழுது கொள்ள இதை அவர் செய்யவில்லை. ஏனென்றால் தூதர்கள் அவரை தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் இந்த செய்தியை சுருக்க விரும்புகிறேன். எனக்கு கிஃப்டா பிதா இயேசுவை கொடுத்தார், இயேசுவுக்கு கிஃப்டா பிதா என்னை கொடுத்தார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இந்த அன்பை புரிந்தவர்கள் இயேசுவுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். இதான் மெசேஜ். இதை நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? எனக்கு கிஃப்டா பிதா இயேசுவை கொடுத்தா, இயேசுவுக்கு கிஃப்டா பிதா இயேசு பார்க்கிறார். பார்த்துட்டு நமக்கு அப்படியே இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அப்பாடா அப்படிங்கிறார் இயேசு. என்னை பார்த்து, உங்களை பார்த்து. எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம் அன்பு, அளவே இல்லாது நமக்கு கொடுக்கப்பட்ட, நமக்கு இவைகள் வேண்டியவைகள். இந்த இயேசுவை தேவைக்கு பிடிச்சிட்டு தூக்கி போட்டுரும். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவுக்கு செஞ்சது போல. மன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்லா பிடிச்சது. அப்புறமா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மன்னா எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கு. அதுவரை பொறுமையா இருந்த பிதா எப்ப மன்னாவை எதிர்த்தாங்களோ பாம்பை உள்ள விட்டார். நான் உனக்கு மன்னாவா கொடுத்தேன், நீ அதை நினைக்கல. இப்ப நீ பிழைக்கிறதுக்கு அடுத்த என்ன வழி தெரியுமா? நீ நோக்கி பார்க்கணும். இந்த மன்னா கொடுக்கப்பட்டதல்லவா, இந்த மன்னா அவங்க ஜீவனுக்கு பிரயோஜனமாக மாற அது அப்பமாகணும். அதை எப்படி அப்பமாக்குவாங்க தெரியுமா? என்னாகமம் 11:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இரவுல கெத்சமனே தோட்டத்தில் இருந்த இயேசுவை போய் பிடித்து கொண்டு வந்து அதை எந்திரங்களில் அரைந்து உரல்களில் இடித்து பானைகளில் சமைப்பார்கள். அதன் பிறகு அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இன்னைக்கு இந்த கிருபையை நம்ம இங்கிருந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இதற்கு முன்பதாக ஒரு பெரிய ப்ராசஸ் கல்வாரியிலே நடந்திருக்கிறது. அவர் நமக்காய் அடிக்கப்பட்டு, அவர் நமக்காய் நொறுக்கப்பட்டு, அவர் நமக்காக. ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு என்ன ஆண்டவரே செஞ்சீங்க இப்படி கேட்கிறது, என்ன கேட்டா சொல்லுவேன், அது பெரிய பாவம். எல்லாம் இந்த பைபிள்ல பாருங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதா பாருங்க? இல்லைங்க. ஆனா எல்லாருடைய போக்கஸ் எதுல இருக்கு தெரியுமா? அந்த நித்தியம். யோசேப்பை விட எத்தனை சகோதரர்கள் பெரியவங்க? 10 சகோதரர்கள். ஓகே, அப்போ அந்த 10 பேரை விட யோசேப்பு இளையவன் தானே. யாரு சீக்கிரம் மரித்தா? யோசேப்பு. அப்ப இங்க என்ன சொல்லுவோம் நம்ம? அதான் நான் திரும்ப சொல்றேன், டியூரேஷன் அல்ல மேட்டர், டொனேஷன்.
அந்த லைஃப், அந்த பூரண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா. நல்ல ஓட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவ்வளவுதான். இயேசுவை இருக இருக இருக. இன்னைக்கு நம்ம கிருபையில களி கூறுகிறோம், அப்பான்னு ஓடி வரோம். எப்பொழுது வந்தரேத்தக்க தஞ்சமாய் அவர் இருக்கிறார். இதுக்கு பின்னாக இந்த அப்பம் இடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அவரை பார்க்க அந்த உரல்ல இடிக்கப்பட்ட மாவு அதை பார்க்க ஷேப்பே கிடையாது. மாவுக்கு ஷேப் என்ன? அது சாப்பிட்டு நம்மளும் ஷேப் இல்லாம அது இடிக்கப்பட்ட வனாந்திரத்தில் அதை எடுக்கும்போது அது வந்து உருண்டையா இருந்துச்சு. அந்த மண்ணா எல்லா பக்கம் பார்த்தாலுமே ஒரே போல, ஒரே சைஸ், பார்க்கவே அழகா இருக்கும். அந்த அழகான மண்ணாவை மக்கள் சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்து இடிக்கிறாங்க. இடித்ததும் யோவான் இயேசுவை பூமியில கண்டது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய ரியல் ஃபேஸை காட்டி கொடுக்கும் போது, ஓ 10,000களில் சிறந்தவர் அவர். நம்ம இனி அவர் அப்படிதான் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அவரால இத மனசுல ஆழமா எழுதி வச்சுக்கோங்க. பிதா இயேசுவை எனக்கு பரிசாக தந்தார், என்னை அவருக்கு பரிசாக கொடுத்தார். எனக்கு இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நான் இயேசுவுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறேனா? எனக்கு இயேசு நல்லவராய் இருக்கிறார், நான் அவருக்கு நல்லவராய் இருக்கிறேனா? எனக்காக இயேசு எல்லா நிலையில நிற்கிறார், அவருக்காக நான் எல்லா நிலையில நிற்கிறானா? எனக்காக இயேசு கடைசி மூச்சு வரை எனக்காகவே வாழ்ந்தார், அவருக்காக நான் என் கடைசி மூச்சு வரை வாழ்கிறேனா? விட்டு கொடுப்போம், உணர்வோம். இயேசு எனக்காக வந்தது நித்திய ஜீவனை தர. மற்றவைகள் அவருக்கு தெரியும், என்ன எப்ப கொடுக்கணும்னு, என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் கொடுத்தா திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைப்பார். ஆனா இதுக்காக அல்ல அவர் வந்தது. இது அவருடைய நன்மை. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். திருப்பி சொல்ற, ஒரு காலத்தை ஸ்ட்ரகிள் பண்ண காரியம் இன்னைக்கு நமக்கு லேசா இருக்கிறது. அது போல இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ற பல காரியங்கள் நமக்கு நாளைக்கு லேசா மாறும். ஆனா நம்முடைய ஃபோக்கஸ் இதன் மேல இல்ல. நல்ல கவனிங்க, மாறாவும் நிரந்தரம் கிடையாது, ஏலிமும் நிரந்தரம் கிடையாது. ஆனா 40 வருஷம் மன்னா நிரந்தரமா கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு மட்டும்தான் நிரந்தரம். மாறாவும் ஏலிமும் அல்ல. நம்முடைய வாழ்க்கை கானானுக்கு போவதை தீர்மானிப்பது கர்த்தர் தருகிற மன்னா. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இருந்தவாறே கண்களை மூடி, ஹல்லேலூயா. இயேசுவில் என் தோழனே கண்டேன், எனக்கெல்லாமாயவனே. 10,000ங்களில் ஏற்றம் சுந்தரனே. சாரோனின் பனிநீர் புஷ்பம் அவனே ഞാൻ കണ്ടെത്തിയേ. 10,000ங்களில் ஏற்றம் சுந்தரனே. 10,000 ஏற்றம் சுந்தர. கைகளை உயர்த்தி, துன்பம் துக்கங்களதில் ஆஸ்வாசம் നൽകുന്നു. என் பாரமெல்லாம் சுமக்காம் என்றவர். சாரோனின் பனிநீர் புஷ்பம் அவனே ഞാൻ കണ്ടെത്തി. 10,000ங்களில் ஏற்றம் சுந்தரனே. 10,000ங்களில். அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நம்மேல். எனவேதான் யோவான் சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
இல்லைன்னா தம்முடைய நேசகுமாரன் தந்திருப்பாரா? 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 ஆண்டவரே, என் மேல் நீ பாராட்டின அன்பு பெருசுப்பா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் அதற்காக நன்றி செலுத்த போறீங்க? நம்ம என்னன்னா, சில காரியம் நினைச்சது மாதிரி நடக்காததும் அப்படியே சோர்ந்து போய் ஜெபமும் கிடையாது, பைபிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பாவம் பண்றோம் பாருங்க. நீங்க பைபிள் இருக்கிற அவ்வளவு பரிசுத்தவான்களை பாருங்க. அவங்க ஆசைப்பட்டது நினைச்சது எல்லாம் அவங்களுக்கு நடந்துச்சா? இல்லையே. சில காரியங்கள் நம்ம நினைக்கிறதுக்கு மாறா இருக்கலாங்க, ஆனா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, நித்தியம் நித்தியம். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், 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 ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர், எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே எங்கள் இயேசுவே, உங்க பாதம் பணிந்து முத்தமிட்டு அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். தொடர்ந்து உள்ள பந்தி பகுதிகளை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம்.